கஷ்டத்துல இருக்கிறவங்க ஏதாவது வழிகாட்டுவாங்கன்னு ஜோதிடத்தை போனா அவரு மானத்தை கப்பலேத்தி விட்டுருவார் போலயே. லக்னத்தின் அதிபதி, லக்னமும் லக்னாதிபதி வலிமையாக இருந்தால்தான் அந்த பெண்ணுக்கு, ஒரு பெண்ணுகிட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் போயிடுச்சு அப்படின்னா அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல மற்ற எந்த கிரகங்கள் வேலை செஞ்சாலும் அந்த அந்த பாவத்தை வந்து சரி பண்ணவே முடியாது. அதனால ஒருத்தவங்களோட ஒழுக்கத்தை கடத்துல பார்த்து முடிவு பண்ணக்கூடாது, சரிங்களா? ரெண்டாவது, அதை பொது வெளியில பேசக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது இவர் ஒரு பெண்ணோட ஜாதகத்தை எடுத்துட்டு அந்த பெண் நலன் கருதி நான் அந்த பிறந்ததெல்லாம் சொல்லலைன்னு பொய் சொல்றாரு. ஆனா அவர் அப்படியே போட்டாருன்னா அன்னைக்கு எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்க, அது ரொம்ப பெரிய குழப்பத்துல முடியும். அதனால அவர் அந்த மாதிரி என்ன சொல்லிவிட்டாரு, நான் போடலன்னு சொல்லிட்டாரு. நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன். 13ஆம் தேதி 14ஆம் தேதி ஜூலை மாதம் 1991 பிறந்தவங்க. அவங்களுக்கு கடக லக்னம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு கடக லக்னம் வந்து அந்த நட்சத்திரங்கள் மிருகஸ்ரீடம் 3 நாள், திருவாதிரை 1 2 3 நாள், புனர்பூசம் 1 2 3 இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் அந்த பலனை சொல்கிறாருன்னு அர்த்தம் ஆகிடும். அப்போ நிறைய குழந்தைங்க அந்த இதில் பிறந்திருப்பாங்க. அப்போ அவங்களோட ஒழுக்கத்தின் மேலே இவர் ஒரு கேள்விக்குறியை போடுறாரு. இது ரொம்ப தப்பு. இவர் சொன்ன இந்த பாயிண்ட்டை வந்து சாதாரண ஜனங்க ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க. யார் மேலேயும் ஒரு அவதூறு கருத்தை வைப்பாங்க. இயல்புல லக்னாதிபதி 6 8 12 மறைஞ்சா அவங்க வந்து மற்றவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, மற்றவங்க கிட்ட முரண்படுவாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த பொண்ணுக்கு கடக லக்னம், லக்னாதிபதி 12ல் இருக்காரு, அதாவது மிதுனத்தில் இருக்காரு. கூட வந்து கேது இருக்கிறதுனால பொதுவாக லக்னத்துலேயோ லக்ன அதிபதி கூடயோ கேது இருந்தால் அவங்க கண்டிப்பாக மற்றவங்க பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர அவங்களோட அந்தரங்கமான விஷயத்துக்குள்ளே நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்தரங்கத்துக்கும் இந்த மாதிரியான கிரக அமைப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. கவனிச்சுங்க, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. லக்னாதிபதி 12ஆம் இடத்துக்கு போச்சுன்னா அயன சயன போகஸ்தானம் தானே. அப்போ இந்த பெண்ணுடைய எண்ணம்லாம் எப்படி இருக்கும்? 12ஆம் இடத்தை நோக்கியே இருக்கும். 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம். இது ஒரு பெண்ணின் ஜாதகம் அப்படிங்கிறனால கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். 12ஆம் இடத்தை நோக்கி தான் போயிருக்கு. இந்த பெண்ணுடைய சிந்தனைகள் படிக்கும்போதே அப்படிதான் இருந்துச்சு. முதல் விஷயம், ஒரு ஜோதிடர் ஜாதகரோட அந்தரங்கமான விஷயத்த தேடக்கூடாது. ரெண்டாவது விஷயம், அப்படி தேடி கண்டுபிடிச்சாலும் அதை வெளியில பொது வெளியில சொல்லக்கூடாது. மூணாவது விஷயம், இவர் இப்ப சொன்னது சரியான தகவல் கிடையாது. அவர் சொன்னது மிக தவறான செய்தி.